புதுவையில் தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் வராததால் பல மணி நேரம் காத்திருந்து எரிச்சலான திமுகவினர் ஜெகத் ரட்சகன் எம்பி தலைமையில் தமிழக முதல்வரை சந்தித்து சென்னை புறப்பட்டு சென்றனர். இதனால் புதுவையில் காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் திங்கட்கிழமையுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. ஒரு நாள் மட்டுமே மனு தாக்கலுக்கு அவகாசம் உள்ளது. பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டு வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி பங்கீடுகள் முடிவு செய்து அறிவிக்கப்பட்டது. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கடந்த ஒரு வாரமாக குழப்பங்களுடன் நடந்து வரும் நிலையில் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் குறித்து முடிவு செய்யப்படவில்லை. காங்கிரஸ் 17 இடங்களை எடுத்துக்கொண்டு திமுகவிற்கு 13 இடங்களை ஒதுக்கி அதில் விசிக, சிபிஐக்கு தலா ஒரு தொகுதி கொடுக்க கூறியது. ஆனால் 30 தொகுதிகளை சமமாக பிரித்து கூட்டணி கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி கொடுக்க திமுக கூறியது. கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை தாங்கும், கேட்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என ஆரம்பம் முதலே காங்கிரஸ் கூறியதால் தொகுதி உடன்பாடு ஏற்படவில்லை. தொடர்ந்து இரவு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடக்கும் என கூறப்பட்டது. ஆனால் இரவு 10 மணி வரை 12 மணி நேரம் திமுக காத்திருந்தும் காங்கிரஸ் வரவில்லை. இதனால் ஜெகத் ரட்சகன் எம்பி தலைமையிலான திமுகவினர் அதிருப்தியுடன் தலைமையை சந்தித்து முறையிட சென்னை புறப்பட்டு சென்றனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி ஜெகத் ரட்சகன், தமிழகத்தை போல் புதுவையிலும் கூட்டணி தொடர வேண்டும் என்பது திமுகவின் விருப்பம், காங்கிரசுக்கு விருப்பமா என்பது அவர்களை தான் கேட்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு காங்கிரசார் ஏன் வரவில்லை என தெரியாது. இதைவிட முக்கியமான வேலை இருந்து இருக்கும் என்றார். இனி அடுத்த முடிவை கட்சி தலைவர் தான் எடுப்பார். நல்ல முடிவு வரும், தமிழகத்தை போல் கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மையத்தை மேலிட பார்வையாளர்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். நடைபெற இருக்கின்ற 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களான லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் ஆர்ட்ஸ் கலை கல்லூரி ஆகிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள மையங்களை மேலிட பார்வையாளர்களுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு பாஜக எம்பி செல்வ கணபதி உறுதியளித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவை பாஜக தொகுதி நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்யும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாஜக எம்பி செல்வ கணபதி தலைமையில் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் செல்வ கணபதி எம்பி பேசுகையில், இந்த தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் நானே வேட்பாளராக நிற்பதாக எண்ணி ஒவ்வொரு தொண்டரும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்ட வேண்டும். கடந்த காலங்களில் இத்தொகுதியில் MP நிதியிலிருந்து செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். மத்தியில் பிரதமர் மோடியிடம் சிறப்பான ஆட்சியின் திட்டங்கள் புதுச்சேரிக்கு கிடைக்கவும், புதுவையின் வளர்ச்சி தடையின்றி அமையவும் ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை பெற வேண்டும். வேட்பாளர் VP சிவக்கொழுந்துவின் வெற்றிக்குத்தான் முழு ஒத்துழைப்பு வழங்குவேன். நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்கு போராதரவு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய குடியரசுக் கட்சி ஆதரவு தெரிவித்தது. புதுச்சேரி மாநில தலைவர் S ஞானமூர்த்தி ஒப்புதலோடு கட்சி நிர்வாகிகள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திடம் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இந்திய குடியரசுக் கட்சி புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அதற்கான ஒப்புதல் கடிதத்தை மாநில தலைவர் S ஞானமூர்த்தி ஒப்புதலோடு நிர்வாகிகள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திடம் ஆதரவு கடிதத்தை வழங்கினர். இந்த பிரதமர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின்
மத்திய அமைச்சரவையின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சருமான மாண்புமிகு ராம்தாஸ் ஆதவாலே அவர்களின் தேசிய தலைமையின் கீழ் இயங்கும் இந்திய குடியரசுக் கட்சி புதுச்சேரி மாநிலம் சார்பில் வரவிருக்கும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது. இதற்கான ஒப்புதல் கடிதத்தை இந்திய குடியரசுக் கட்சி புதுச்சேரி மாநில தலைவர் எஸ் ஞானமூர்த்தியின் ஒப்புதலோடு கட்சி நிர்வாகிகள் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் நேரில் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் அஜித், வேல்முருகன், அனுசெல்வம், அசோக் குமார், கார்த்திகேயன், பிரதாப், அருண், ரவி, விஷ்ணுபிரியன், ஹரிபிரகாஷ் உட்பட கட்சி மாநில பல்வேறு அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு கடிதத்தை வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வீட்டை ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு சுயேட்சையாக போட்டியிட வலியுறுத்தினர். புதுச்சேரி அதிமுக ஜெயலலிதா பேரவை மாநில செயலாளராக இருந்தவர் பாஸ்கர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தம்பியான அவர் கடந்த 2011, 2016 ஆண்டுகளில் முதலியார்பேட்டை தொகுதிகள் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். முதலியார்பேட்டை தொகுதியில் 3வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிட்ட அவர் திமுக சம்பத்திடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் பாஸ்கர் கடந்த டிசம்பர் மாதம் அதிமுகவில் இருந்து விலகி திடீரென பாஜகவில் இணைந்தார். முதலியார்பேட்டை தொகுதிகள் பாஜக சார்பில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். அதே நேரம் காமராஜர் நகர் தொகுதியிலிருந்து முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட இருப்பதாக அமைச்சர் ஜான்குமார் அறிவித்து அதற்கான பணிகளை வரும் சட்டமன்ற தேர்தலில் முதலியார்பேட்டை தொகுதியில் அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய இருவரில் யாருக்கு கட்சி தலைமை சீட் வழங்கப் போகிறது என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட அமைச்சர் ஜான்குமார் மனு தாக்கல் செய்தார். இதனால் பாஸ்கருக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தகவல் பரவியது. இது பற்றி அறிந்த அவரது ஆதரவாளர்கள் முதலியார்பேட்டையில் உள்ள அவரது வீட்டை திடீரென முற்றுகையிட்டு தேர்தலில் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும், பாஜக சீட் தராவிட்டால் சுயேட்சையாக போட்டியிட வேண்டும், நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்றனர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வெளியே வந்து அங்கு கூடியிருந்த ஆதரவாளர்களிடம் பேசும்போது, தேசிய கட்சிகள் இணைந்தால் மக்களுக்கு சேவை செய்யலாம், தொகுதியை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்ற எண்ணத்தில் பாஜகவில் சேர்ந்தேன். பிரதமர் மோடி மீது மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்ததால் தான் அந்த கட்சியில் சேர்ந்தேன். கட்சியும் நம் மீது பெரிய மரியாதை வைத்துள்ளது. இப்போது ஏதோ ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. எல்லோரையும் போல் எடுத்தவுடன் ஒரு முடிவை நான் எடுக்க மாட்டேன். கட்சி தலைமை என்ன முடிவு எடுக்கிறது என தெரியவில்லை. நாம் அவசரப்பட வேண்டாம் என்றார். அதன் பின் நீண்ட நேரத்திற்கு பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இச்சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை கையெழுத்து நிகழ்ச்சி வெற்றி தமிழர் பேரவை சார்பாக நடைபெற்றது. அப்போது ஞானபீட விருது வைரமுத்துக்கான விருது என்றால் நான் அந்த விருந்தின் பெருமையை குறைத்தவன் ஆவேன் என்று துவங்கிய வைரமுத்து, தமிழகத்துக்கான விருது என கூறினால் அந்த ஞானபீட விருதினை உயர்வை உயர்த்தியவன் நானே. ஆகவே நான் விருது தமிழுக்கு வழங்கப்பட்டதால் மகிழ்கிறேன், மகிழ்ச்சியில் திளைக்கிறேன். அகிலன், ஜெயகாந்த், வைரமுத்து இந்த மூன்றுக்குமே ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு இடைவெளி இருக்கிறது. 1/4 நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் தமிழுக்கு விருது வழங்குவது ஆரோக்கியமான விருது வழங்கும் முறையில்லை. இந்த இடைவெளி குறைய வேண்டும். 10 வருடங்களுக்கு ஒரு முறையாவது தமிழுக்கு ஞானபீடம் வழங்க வேண்டும். 26 மொழிகளுக்கும் ஞானபீடம் வழங்கப்படுகிறது. ஒரு விருதுக்கு ஒரு முறை என்பதால் சுழற்சி முறையில் தாமதமாகிறது. இந்தி 12 முறையும், கன்னடம் 8 முறையும், மலையாளம் 6 முறையும், வங்காளம் 6 முறையும் பெற்றிருக்கிறது. தமிழ் மொழி இப்போது சேர்த்து 3 முறை தான் பெற்றிருக்கிறது. தமிழின் மொழி கவனிக்கப்பட வேண்டும் என்பதை டெல்லி ஞானபீடத்திலும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்து தான் எழுதப்போகும் பாடலுக்கு 1001 பாடல்கள் என பெயரிட்டுள்ளேன். 2026 ஜூலையில் வெளிவரும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சைகள் வளரத்தானே செய்யும். சர்ச்சைகள் இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருள். நாங்கள் சிந்தனையற்றவர்களாக இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? சர்ச்சை வரட்டும், சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும் என்றார். புதுவை கடற்கரை சாலையில் வாக்காளர் விழிப்புணர்வு செல்பி கார்னர் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள லெகஃபே உணவகம் அருகே எதிர்வரும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 100% வாக்குப்பதிவு மற்றும் கண்ணியமான வாக்குப்பதிவு கருத்தினை வலியுறுத்தி செல்பி கார்னர் அமைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி சட்டப்பேரவை படத்தினை பின்னணியாக கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் சின்னத்தையும் வாக்காளர் விழிப்பு சின்னத்தையும் கொண்டு
100% வாக்குப்பதிவு, கண்ணியமான வாக்குப்பதிவு, கருத்தினை முன்னிறுத்து அமைக்கப்பட்டிருந்த செல்ஃபி கார்னர் அனைத்து தரப்பினரையும் கவரும் விதமாக அமைக்கப்பட்டிருந்தது. செல்ஃபி கார்னரில் பொதுமக்கள் பலர் படம் எடுத்து மகிழ்ந்தனர். பொதுமக்கள் செல்ஃபி படம் எடுத்தால் மட்டும் போதாது, அதனை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து வாக்காளர் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் இன்று இணைந்தனர். புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாநில தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற இணைப்பு நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வெங்கடாச்சலபதி மற்றும் சதீஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் மற்றும் குமரன் நகரை சேர்ந்த ரூபன் ரீகன் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் ரத்னவேல், அனைத்து பிரிவுகளின் பொறுப்பாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, தேர்தல் மேலாண்மை குழு இணை அமைப்பாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் என உறுதியேற்றனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 3வது அணியை மேலும் வலு சேர்க்கும் மனோகர் தலைமையிலான அகில இந்திய நெட்வொர்க் நல சங்கம் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஆர். வெங்கட்ராமன் அறிவித்தார். புதுவையில் நடைபெற்ற மக்கள் விரோத ஆட்சியால் மக்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை அகற்றி ஜனநாயக ரீதியான நேர்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க விரும்பும் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட எண்ணி புதுவையில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 3வது அணி உருவாக்கப்பட்டு அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி, அகில இந்திய மஜ்லிஸ் முஸ்லிம் கட்சி மற்றும் சமூக இயக்கங்களுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்துள்ளது. அந்த அணியை மேலும் வலு சேர்க்கும் வகையில் அகில இந்திய நெட்வொர்க் நலசங்கம் தலைவர் மனோகர் தனது நிர்வாகிகள் 25 பேருடன் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆர்எல்வியை நேரில் சந்தித்து மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தார். புதுவையில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத மோசடிகளை தடுத்து மக்கள் நலன் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த தேர்தலில் கூட்டணியில் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்து ஆதரவு கடிதம் கொடுத்து உறுதியளித்தனர். ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அறிவிக்கப்பட்டுள்ள 3வது அணியின் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியினர் முழு ஒத்துழைப்பை கொடுத்து உதவும்படி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டப்பேரவை தொகுதிகள் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வடக்கன்கள் லெனின்துரை வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வடக்கன்கள் லெனின்துரை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிலிண்டர் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு பிரச்சனைகளை முன்வைத்து வித்தியாசமான முறையில் மாட்டு வண்டியில் சென்று தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர பகுதியில் வீடுவீடாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தன்னை வெற்றி பெற செய்தால் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் எனவும் உறுதியளித்தார். அப்போது சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மண்ணின் மைந்தனாகி எனக்கு வாய்ப்பு வழங்காமல் வேறொரு முகம் தெரியாத நபருக்கு கூட்டணியின் காரணமாக வழங்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. இதனால் பாஜக கட்சியிலிருந்து விலகுவதாக உழவர்கரை மாவட்ட பாஜக துணைத் தலைவர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கடந்த 7 வருடமாக கட்சியின் பல பதவிகள் வகித்து வந்து பல போராட்டங்களில் முன்னெடுப்பாக இருந்த நான் கட்சிக்காக பல வழக்குகள் வாங்கி நீதிமன்றம் வரை சென்று வந்த போதிலும் தனது சொந்த தொகுதியான காமராஜர் தொகுதியில் பல நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கும் வாழ்வாதாரம் வழி செய்த நிலையிலும் நிறைய பணிகளை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எனது சொந்த செலவில் செய்து வந்தேன். ஆனால் எனது விருப்பத்தை கட்சியிடம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தெரிவித்த போதிலும் மண்ணின் மைந்தனாகி எனக்கு வாய்ப்பு வழங்காமல் வேறொரு முகம் தெரியாத நபருக்கு கூட்டணியின் காரணமாக வழங்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. மேலும் தனது எதிர்கால அரசியல் பயணத்தை கருத்தில் கொண்டு பாஜக கட்சியிலிருந்தும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் என்று அவர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.